Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 3 யோவான் புஸ்தகம் 12வது வசனம். 3 யோவான் 12 வாசிக்கிறேன். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். இங்கு இந்த 3 யோவான் புஸ்தகத்தை வாசிக்கும் போது சத்தியத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்படும் போது சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நற்சாட்சி அது சத்தியத்தின்படி நற்சாட்சி. இங்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இங்கு ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. தேமேத்திரியு என்பது அவனுடைய பெயராய் இருக்கு. அந்த தேமேத்திரியு என்கிற மனுஷனுடைய பெயரை சொல்லும் போது தான் இங்கு நற்சாட்சி வருது, அப்புறம் சத்திய சாட்சி வருது, சத்தியத்தினால் நற்சாட்சி வருகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, அப்புறம் தேவனால் உண்டாயிருக்கிற சாட்சி வருது, எல்லாமே வருது. இந்த கடைசி காலத்துல காட்சியின்படி வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா சாட்சியின்படி ஜீவிக்கிறவர்கள் தான் மிகவும் குறைந்து இருக்கிறார்கள். காட்சிக்காக தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்தஸ்து, பெயர், புகழ், பட்டம், அது உலகத்தாராய் இருக்கட்டும், தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும், காட்சியின்படி ஜீவிக்கிறவர்கள் ஏராளமானவர்களாய் இருக்கிறார்கள், தாராளமானவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா சாட்சியின்படி, அதிலும் சத்தியத்தின் சாட்சியின்படி ஜீவிக்கிறவர்கள் யார் என்று தேடி பார்த்தால் எங்கோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். அவர்களை மிகுந்த கவனமாய் கண்டுபிடித்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, இந்த சோதரம் தேமேத்திரியுவை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்படல. இங்க ஒரு இடத்துலதான் இந்த தேமேத்திரியுவை குறித்து அதிகமாய் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு இடத்துல இந்த தேமேத்திரியுவை குறித்து சொல்லப்பட்டாலும் அந்த மனுஷனுடைய ஜீவியத்தை குறித்த அருமையான நல்ல வார்த்தைகளை கவனியுங்கள். ஓ கர்த்தர் நல்லவை, எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற மனுஷன். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எல்லாராலும் நற்சாட்சி என்று சொன்னாலே அவன் கூட பிறந்த வீட்டார், அவனோடு கூட இருக்கிறவர்கள், விசுவாச மக்கள் ஒவ்வொருவராலும் சாட்சி பெற்று. ஒரு புஸ்தகத்துல ஒரு வசனத்துல ஒரு முறை அவனுடைய பேர் வந்தாலும் அது நல்ல சத்தியத்தின்படியான சாட்சி என்கிற ஒரு அனுபவத்தோடு அந்த மனுஷனுடைய ஜீவியம் இருந்திருக்கிறது. இதைத்தான் இந்த காலை வேளையிலே ஒரு தேவ மனுஷனாய், ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்ல வரும்போது என்னன்னா, கர்த்தர் நல்லவர். எல்லா இடத்திலும் நம்முடைய பெயர்கள் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது, எல்லா இடத்திலும் உயர்த்தப்படுகிறது, எல்லா இடத்திலும் பறைசாற்றப்படுகிறது என்றாலும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது தெரியாது. ஆனா அதை விட தேவனுக்காக ஒரு பட்டணத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு இடத்துல நல்ல சத்தியத்தின் சாட்சியா நம்ம இருப்போம் அப்படின்னா, ஒன்று பூமியில் உள்ளவர்களுக்கும் சாட்சி, 2வது பரலோகத்துல போவதற்கும் அது ஒரு நல்ல நற்சாட்சி. அப்ப சத்தியத்தின்படி ஜீவிக்கிற, சத்தியத்தின்படி வாழ்கிற
ஓ கர்த்தர் நல்லவே. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் இந்த தேமேத்திரி. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல இப்படி சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற அனுபவம் இருக்கிறதா என்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. விசேஷமாய் இந்த தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற கிருபையுள்ள காரியம் என்ன? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் காணப்படும்? அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் அங்கு நடக்கிறது என்ன? 11வது வசனம், 3 யோவான் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இப்போ இந்த சத்தியத்தினால் நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ வாழ்க்கை நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், அப்போ அங்க வாழ்க்கை எப்படி மாறுகிறது? தீமையானதை பின்பற்றாத ஒரு ஜீவியம் நமக்குள் வந்து விடுகிறது. ஒருவருக்கும் தீமை செய்யக்கூடாது, ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, ஒருவருக்கும் இடர்கல்லை ஏற்படுத்தக்கூடாது. நேற்றைக்கு மாலையிலே சோதரம் நான் சற்று வெளியிலே போயிருந்தேன். திரும்பி வரும்பொழுது சிலரை சந்தித்தேன். அவர்களோடு கொஞ்சம் பேச வேண்டி வந்தது. அவர்கள் தேவ ஜனங்கள் கிடையாது, உலகத்தார். நாம் ஊரில் நீண்ட காலம் இருக்கிறபடினால் ஒரு அன்பின் சிநேகம், மரியாதை நிமித்தம் அவர்கள் சோதரம் வந்தனன்னு சொல்லுவார்கள். அப்போ அவர்கிட்ட நலன் பொருள் விசாரிக்கும் போது சாதாரண ஒரு குடும்ப விஷயம் பேச்சு வந்தது. அப்ப அந்த மனிதர் சொன்னார், போன வாரத்துலதான் சார் அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுனால இப்போ அவங்களுடைய ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் பார்த்தேன், இது சாவுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இதுதான் சான்ஸ். இப்ப விட்டுட்டாக்கா அவர் நல்ல வாய்ப்பு நழுவ விட்டுருவோன்னு சொல்லி நானே அந்த பொண்ணை கூட்டு போய் அவங்களுடைய வயது முதிர்ந்த தாய் மாமா, நல்ல வயசானவர், அவர்கிட்ட விட்டு இப்பயே ஊர் மக்கள்லாம் வந்திருக்கும் போது, சொந்த பந்தம் வந்திருக்கும் போதே ஒரு முடிவு பண்ணிருங்க, இந்த பெண்ணை யாரை வச்சுக்கிறது, இல்லாட்டி இந்த பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அடுத்து என்ன பண்ண போறீங்க, எல்லாரும் வச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீ ஓம் பையனுக்கே கல்யாணம் பண்ணிரு அப்படின்னு. இந்த ஓம் பையனுக்குன்னு சொல்லும் போது அந்த தாய் மாமா சொல்லப்படுகிற பையன் யாருனாக்கா, அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, மனைவியோட இருக்கிறான், அவனுக்கு 3 பிள்ளைகள் வேற இருக்கு. இப்ப பெரிய மனுஷன் சொல்லுகிறான், அவனுக்கே 2ஆம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏன் இது சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு மனம் போன போக்கில வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தாலும் ஒரு நல்ல சாட்சி இந்த தேமேத்திரியுவுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கிற, இதை சுதந்திரம் செய்தியை அறிகிற ஒவ்வொருத்தருடைய ஜீவியமும் இந்த நற்சாட்சி பெற்ற ஒரு ஜீவியமாய் மாற்றப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தீமையானதை பின்பற்றவே மாட்டார்கள், தீமைக்கு பின்னால் சொல்லவும் மாட்டார்கள், தீமை செய்யவும் மாட்டார்கள். அது கண்டால் அதை விட்டு விலகுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த கடைசி காலத்துல இந்த 3 யோவான் 11ஆம் வசனம் சொல்லுகிறதை போல தீமையை பின்பற்றாத ஒரு அனுபவம் நம்ம கிட்ட இருக்குதான் பாருங்க. தீமையை பின்பற்றாத ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான் பாருங்க. அந்த தீமையில்லாத, யாருக்கும் தீமை செய்யாத
ஒரு நற்கிரியையுள்ள வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விட்டால், கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், சத்தியம் என்பது நம்முடைய ஜீவியத்தின் ஒரு பங்காகவே மாறிவிடும். அது நம்முடைய வாழ்க்கையில முக்கிய இடத்தை பிடித்துவிடும். அதற்கு தீமை செய்யாத ஒரு சிந்தை, யோசனை, கணம் இது இருந்தாக்கா கண்டிப்பா தேவனுடைய சத்தியம் நம்மோடு கூட இருந்து நம்மையும் அந்த நல்ல நற்சாட்சியா மாற்றும். இரண்டாவது, இந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற அனுபவம் உள்ளவருடைய ஜீவியம் இரண்டாவது எப்படி இருக்கும்? அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை பின்பற்று. ஏன்னாக்கா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ இந்த கடைசி காலத்துல நாம் பின்பற்றுவதற்கு நிறைய கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, பலவிதமான கிரியைகள் இருக்கு. ஆனா இங்க ஆவியானவர் எழுதி வைக்கிற காரியம் என்ன? நன்மையானதை பின்பற்று. இந்த நன்மையானதை பின்பற்றுவதை குறித்து ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய வீட்டு வாசற்படியானது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடமா இல்லை, இயேசுவானவர் உலாவுகிற இடமா இல்லை. அதற்கு பதிலாக தீமை நிறைந்த வாசற்படிகள் தான் நிறைய பேருடைய வீட்டிலே காணப்படுகிறது. தீமை நிறைந்த வாசற்படி. என் அன்பு சகோதரரே, அருமையான சகோதரிகளே, தேவச்சனமே, எந்த தீமை இருந்தாலும் கர்த்தர் நல்லவே. அந்த வாசற்படியில் படுக்காத அளவுக்கு ஆரம்பத்திலேயே இந்த தீமையை கிள்ளி எறிய வேண்டும், அவைகளை துண்டித்து போட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற அனுபவம் இரண்டாவது என்ன செய்ய வைக்கிறது? நன்மையை பின்பற்ற வைக்கிறது, நன்மை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் பல நேரம் யோசிப்பேன், கரங்கொடுக்க ஊழியத்தை செய்யறோம், அன்னகர் ஊழியத்தை செய்யறோம், வருகிறவங்களுக்கு தான தர்மம் பண்றோம், நிறைய உதவி செய்யறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? சொத்துக்களை சேர்த்து வைத்ததுனாலயா? நிறைய பணம் காசை மூட்டை கட்டி வைத்ததுனாலயா? இல்லாட்டி யாராவது ஒருவர் தவறாமல் மாதந்தோறும் சொத்து நம்முடைய கஜானாவில கொண்டு வந்து சேர்க்கிறார்களா? இது எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஊழியம் தொடருகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளால ஏதோ முடிஞ்ச சில நன்மைகளை செய்வோம். பெரிய அளவிலே பண்ணாவிட்டாலும் நம் சக்திக்கு உட்பட்டு கொஞ்சம் நன்மையை பண்ணும். அதுதான் அந்த தேவனுக்கு முன்பாய் நற்சாட்சி பெறுகிற அனுபவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை உண்டாவதாக. அப்போ சத்தியத்தின்படி நற்சாட்சி என்று சொன்னால், ஒன்று தீமை செய்யாத வாழ்க்கை, இரண்டாவது நன்மை செய்கிற அனுபவம், மூன்றாவது இந்த சத்தியத்தின்படியான நற்சாட்சியின் அனுபவம் ஒரு தேவ மனுஷனை, ஒரு தேவ மனுஷியை எங்கே கொண்டு போகும் என்று சொன்னால், அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லவே தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனுஷனை, அந்த மனுஷியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வர்ணிக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்களை உருவாக்குகிறார். ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் சுதந்திரம் வடிவமைக்கிறார். ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் தமக்கு சித்தமானபடி அழகாய் மோல்டு பண்ணுகிறார். அப்ப சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை இருந்தா ஒவ்வொரு நாளும் நாம் தேவனால் உண்டாக்கப்பட முடியும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட முடியும், தேவனால் படைக்கப்பட முடியும். மற்றவருடைய பேச்சை போல நம்முடைய பேச்சு இருக்காது.
மற்றவருடைய செய்திகளை போல நம்முடைய செய்திகள் இருக்காது. மற்றவருடைய சுதந்திர ஜீவியம் போல நம்முடைய ஜீவியம் இருக்காது. எல்லாமே அந்த தேவனுக்கு உட்பட்டதாய் மாறிவிடும். நற்சாட்சிக்கு ஏதுவாய் மாறிவிடும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 3 யோவான் 12வது வசனத்தின்படி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நல்ல சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற அந்த அனுபவம், அந்த அருமையான பாக்கியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கொடுத்தருளுவாராம். அந்த சத்தியத்தின்படி நற்சாட்சியின் ஜீவியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த விதமான ரசாயனங்கள், எந்த விதமான கலப்படங்கள், எந்த விதமான துன்மார்க்கங்கள், எந்த விதமான பாக பிரிவினைகள், எந்த விதமான கசப்புகள், எந்த விதமான குழப்பங்கள் எது நடந்தாலும் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களும் தேவனால் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடினாலும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களை தொடுவது இல்லை. காரணம், தேவனால் உண்டாக்கப்படுகிற அற்புதமான ஒரு ஜீவியம். இந்த காலை வேளையிலே கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுவேன், இந்த ஒரு வாழ்க்கையத்தான் நான் அதிகமா விரும்புறேன். என்ன வாழ்க்கை? தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒரு ஜீவியம், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஊழியம், தேவனால் உண்டாக்கப்பட்ட உடன் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இப்படி எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டு, கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு, ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு, ஓ கர்த்தர் நல்லவை, நாமும் சொல்கிறோம் அந்த தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதற்கு நமக்கும் அந்த அன்பின் வரவேற்புகளை கொடுக்கப்படும் போது என்ன நடக்கிறது? இருதயம் பூரிக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க நடக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த கடைசி காலத்துல நீங்கள் தயவு செய்து இந்த 3 யோவான் 12 சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு தேவ பிள்ளையா கர்த்தர் உங்களை முழுமையாய் மாற்றிவிடும். சத்தியத்தின்படி ஜீவிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய பேச்சிலே, மூச்சிலே, வாழ்க்கையில வந்துட்டா அந்த தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உண்டாக்கினார் என்பதற்கு அதுவே சோதரம் மகிமையின் சாட்சியாக விளங்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்ற ஒரு அனுபவம் இருந்தா, ஓ அங்கு நான் அடுத்து என்ன நடக்கிறது? அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் உண்டாயிராத கர்த்தர் நல்லவன், தேவனால் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி பெற்றேன் என்று சொல்லியும் நற்சாட்சியின் ஜீவியம் இல்லாதவர்கள் எப்படி என்ன அனுபவிப்பார்கள்? அவர்கள் ஒரு நாளும் தேவனை காணவே முடியாது. தேவனை காண்கிற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. தேவனை காணாதே, அந்த தரிசனம் காணாதே, வெளிப்பாடு காணாத கண்களாய் நிலைமையாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இது எவ்வளவு பரிதாபம்! என்னுடைய ஆண்டவரை என்னால பார்க்க முடியல, என்னுடைய தேவனை என்னால உணர முடியல, என் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியல அப்படின்னா அதை விட ஒரு பரிதபிக்கப்படத்தக்க அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில வேற ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தர் நல்லவே, இந்த சத்தியத்தின்படி நற்சாட்சி வாழ்க்கை நாம் வாழாவிட்டால் தேவனை காண முடியாது, தேவனுடைய கிரியைகளை காண முடியாது. இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை ஆண்டோடைய பேரை சொல்லி நான் சொல்றேன். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருப்பார், ஆலோசனை சொல்லுவார், இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று வெளிப்பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த வெளிப்பாடுகளை பெறுகிற பலர் அந்த வெளிப்பாட்டின்படி தங்களை அர்ப்பணிக்காமல், அதற்காக காத்திருக்காமல் அல்லது கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தம்
ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகளை எடுத்து விடுகிறார். அதனால் நடக்கிறது என்ன? அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற நல்ல உறவு துண்டிக்கப்படுகிறது. அப்ப என்னதான் செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவே. அந்த தேவனை காணக்கூடாதபடிக்கு எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது, திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் மூட மறைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கிரியைகள் ஆண்டவருக்கு நமக்கு இடையில பிரிவை பிளவை உண்டாக்குகிறது, அது எல்லாவற்றையும் முழுவதுமா எடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் தான், தேவனோடு சஞ்சரித்தால் தேவனை முகமுகமாய் நம்மால் காண முடியும். அந்த தேவனை காணாத ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையே இல்லை. அந்த தேவனை காண்கிற நல்ல அனுபவத்தினால் ஆண்டவர் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரப்புவதாக. இப்போ கடைசியாக இந்த 3 யோவான் 12ஆம் வசனத்தில் இருக்கிற 4 சாட்சிகளை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக அந்த முழு வசனத்தை வாசிக்கிறேன். 12வது வசனம், தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் உறுதிப்பட அந்த வார்த்தை சொல்லுது. முதலாவது, எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு ஜீவியம். 2வது, கர்த்தர் நல்லவர், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற ஜீவியம். 3வது, கூட இருக்கிறவர்களால் சாட்சி. 4வது, அவர்கள் சொல்லுகிற அறிக்கையே மகிமையின் சாட்சி. சத்தியத்தின்படி ஜீவிக்க விரும்புகிறவர்களை பாருங்க, இந்த 4 பக்கத்திலும் அருமையான சுத்திரம் சத்தியத்தின்படி நடத்துகிறார். அப்ப இந்த காலை வேலை இல்லை, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நல்ல நற்சாட்சியின் அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்து அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த தேமேத்திரியவை போல உங்களுடைய ஜீவியத்தை, என்னுடைய ஜீவியத்தை, நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவாராக. ஆண்டவருடைய கிருபையை முன்னிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இல்லாட்டி சில காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னா அதுல ஆண்டவர் கூட இருக்கிறாரா, தேவன் கூட அசைவாடுகிறாரா, ஆவியாருடைய வெளிப்பாடு அப்பப்போ வருதா, கர்த்தர் சொல்லுகிற நல் யோசனைகள் கிடைக்குதா என்று சொல்லி நான் பார்க்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டு கொடுத்திருக்கார். அப்படி அந்த ஒவ்வொரு யோசிச்சு ஜெபிச்சு தேவனுடைய சாட்சி இருக்குதான்னு பார்க்கும்போது கர்த்தர் இந்த 4 விதமான சாட்சியினாலே அப்படியே வழி நடத்துகிறதை பார்க்கலாம். 1, எல்லாராலும் நற்சாட்சி. 2வது, சத்தியத்தினாலும் நற்சாட்சி. 3வது, கூட இருக்கிறவர்களால் சாட்சி. 4வது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அங்க இருக்கிற பொதுமக்களாலும் சாட்சி. இவ்வளவு அற்புதமான ஒரு ஜீவியம் இந்த தேமேத்திரியுவின் வாழ்க்கையில சத்தியத்தினால் கிடைத்தது உண்மை என்றால், ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை சொல்ல வைத்த, இதை பிரசங்கிக்க வைத்த, அது இந்த பிரசங்கத்துக்கு இந்த வசனத்தை கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இங்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் என்ன? சத்தியத்தின்படி நற்சாட்சி, நல்ல நற்சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் எல்லாருக்கும் தேவை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சாட்சி பெறுவதோ அல்லது கர்த்தர் நல்லவே, மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சியோ நல்லதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறபடி நல்ல ஒரு அற்புதமான
நற்சாட்சியின் அனுபவம் இருந்தாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ரூபகாரப்படுத்துவதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்கிறார்கள். ஆமென். அந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நற்சாட்சி என்றால் என்னம்மா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு அங்கு அழகான விளக்கம் அடுக்கி வைக்கப்படுகிறது. நற்சாட்சி என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த தேவனால் நடத்தப்படுகிற, தேவனை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் தான் நற்சாட்சி. இரண்டாவதாக அந்த லூக்கா 4:22 சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாயின் சொற்கள், ஓ கர்த்தர் இப்படிதான் இசைக்கு ஏற்றபடி நல்ல குரல் வளத்தோடு, ஓ சோத்திரம், நல்ல தேவ மனிதர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற அந்த நல்ல பாக்கியத்தை அது கொடுக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது எல்லாம் நல்ல நற்சாட்சியின் கிருபையுள்ள வார்த்தைகள். இந்த காலை வேளையிலே நான் சொல்லுவது மாத்திரமல்லாமல் அடிக்கடி நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுவது தான், இந்த சோத்திர வாயின் வார்த்தையானது நல்ல நற்சாட்சி நிறைந்த அந்த ஒரு அனுபவமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை இந்த லூக்கா 4:22 படி அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வோம். அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. அடுத்ததாக இந்த நற்சாட்சியை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 5:10. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருந்தால், நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருந்தால், ஆம், இந்த நற்சாட்சி எங்க கொண்டு போய் விடும்? நல்ல கிரியை செய்கிற இடத்துல, கிரியை செய்கிற மனிதர்களோடு கொண்டு போய் விடும். அதுதான் இந்த கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இந்த ஸ்தோத்திரம் தேவனால் பெறுகிற நன்மைகளுக்கு ஏற்ற ஒரு தயவு. தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், இந்த அருமையான 3 யோவான் 12வது வசனத்தின்படி உங்களை நற்சாட்சி உள்ள ஒரு மகளாக, நற்சாட்சி உள்ள ஒரு மகனாக ஆவியானவரே நடத்துவார், ஆவியானவரே பலப்படுத்துவார், ஆவியானவரே இந்த கிருபை செய்வார். அந்த நற்சாட்சி 3 யோவான் 12 சொல்லப்பட்ட அருமையான அந்த நற்சாட்சியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தந்து மரண பரியந்தம் அந்த நற்சாட்சி நிலைத்திருக்க, தேவனுடைய வருகை பரியந்தம் அந்த நற்சாட்சியிலே நிலைத்திருக்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 3 யோவான் புஸ்தகம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்கிற அந்த ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாய் என்னை மாற்று ஆண்டவரே. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷியா என்னை உருவாக்குங்க ஆண்டவரே என்று எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே,
நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே நல்ல கிருபையின் வசனங்களை கொண்டு ஸ்தோத்திர ஆராதனை பகுதிகளை கத்தர் கொடுத்து எச்சரிப்பு மிகுந்த வசனங்களினால் எங்களை எப்படி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல 100 வசனங்களையும் 100 அல்லேலியாக்களையும் வாசிக்கவும் அறிக்கையிடவும் உதவி செய்தே நன்றி. நீ சொன்ன நல்ல அறிவிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையின் அடியில் அனுதினம் அடியான் என்கிறதான கிருபையின் பாடலை கேட்க செய்து எல்லாவற்றை விட 3 யோவான் 12வது வசனத்தின்படி சத்தியத்தின் வழியான ஒரு ஜீவியம், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் என்று தேமத்தெரிவை குறித்து சொல்லிட்டதை போல இனி சத்தியத்தாலும் நற்சாட்சி அனுபவிக்க உதவி செய்ய ஆவியானவர் இறங்கி வந்து பலரை தொட்டு அபிஷேகத்தை எண்ணிறைந்த உன்னதத்தின் வார்த்தைகளை கத்தர் இன்றைக்கு மடை திறந்த வெள்ளமாய் சொல்லி இருக்கு. இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாக தரையிலே விழுந்து போகாமல் அனைத்தும் அப்படி நடக்க பெயருக்காக சோத்திரம், நிறைவேற பெயருக்காக சோத்திரம். அன்றே இன்றைக்கு பகலில் இருக்கிற தினந்தோறும் ஆராதனையில் கொண்டு வந்து அதிலும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.